மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் இன்று சித்திரை முழு நிலவு வன்னிய இளைஞர் மாநாடு. பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தின் சார்பில் மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு இன்று மாலை நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு மாநாடு நடைபெறவுள்ளதால் மாநாட்டிற்காக பிரமாண்ட திடல் தயார் செய்யப்பட்டுள்ளது. 2 லட்சம் பேர் அமரும் வகையில் நாற்காலிகள் போடப்பட்டுள்ளன. கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி, கட்சியின் நிர்வாகிகள், வன்னியர் சங்கம் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்கின்றனர். கலை நிகழ்ச்சிகளுடன் மாலை 4 மணிக்கு மாநாடு தொடங்குகிறது. வன்னியர் சங்க கொடியை ராமதாஸ் ஏற்றிய பிறகு அவர் குறித்த ஆவணப்படம் ஒளிபரப்பு செய்யப்படவுள்ளது. பின்னர் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. தொடர்ந்து அன்புமணியும் நிறைவாக ராமதாசும் உரையாற்றுகின்றனர். மக்கள் அந்த அரசாட்சியை சிறப்பாகவும் பெருமையாகவும் கொண்டாடினர். வன்னியம் ஒரு பதட்டமா இருக்கிற மாதிரி எல்லாம் நிக்கிறீங்க. எல்லாம் போக முன்னாடி யாரும் அந்த கை காட்டலாம் நிக்க கூடாது. போ தயவு செய்து போங்க. இந்த மேடையில இப்போ விவிஐபி மேல யாரும் கூடாது. நான் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆமா, எல்லாரும் அப்படியே போங்க. உங்களுடைய அன்பான ஒத்துழைப்பு மிக மிக தேவை. சார் அங்க போயிடுங்க சார். டிஎம்டி அங்க சொல்லுங்க, அந்த பகுதி சொல்லுங்க. பிளாக் ஆக்சி கொஞ்சம் குறைங்க. இந்த பக்கம், இந்த பக்கத்துல கொஞ்சம் போங்க. இங்க பாருங்க. ஹலோ, இந்த பாருங்க நிக்கிறாங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். இறங்குங்க, சொல்றத கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. இறங்குங்க. இன்னும் 5 மணி நேரம் நிகழ்ச்சி நடக்கணும். இறங்கு. மேல யாரும் இருக்க கூடாது. இறங்குங்க. சுத்தமா ஒருத்தர் கூட இருக்க கூடாது. இறங்குங்க தயவு செய்து. அந்த இடத்துல யாரும் நிக்க கூடாது. யாரு பாருங்க. போங்க போங்க போங்க. எங்க போறீங்க? போங்க. தயவு செய்து தம்பி நினைக்கிறவங்க. தம்பி நீங்க யாரு? இவங்க யாரு? இது நமது கொடி, நம் உணர்வு கொடி, உணர்ச்சி பூர்வமான கொடி, வன்னிய கொடி, தனி பெரும் சமுதாயத்தின் தளராத கொடி இது.
நல்வழிப்படுத்தியவர், வளர்த்த மாநாடு. அந்த மாநாட்டிலே இதோ நம்முடைய காவலர் தெய்வம் நம்மை நமக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்கு வாங்கி கொடுப்பேன் என்று சொன்ன அற்புத தலைவர், நம்முடைய காவல் தெய்வம், தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இதோ வருகிறார். ஆர்ப்பரிக்கின்ற அலைகடலான மக்கள் வெள்ளத்தின் முன்பாக நம்முடைய கொடியை, ஈனமான கொடியை, பட்டொலி வீசி பறக்கக்கூடிய கொடியை ஏற்றுவதற்காக மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பறக்குது பார் வன்னியர் கொடி, வன்னியர் தனிப்பெரும் சமுதாயத்தினுடைய கொடி இதோ பறக்கிறது. தன்னகிரில்லா தலைவனின் கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பலன், ஐயா உருவாக்கிய கொடி இதோ பட்டொலி வீசி பறக்கிறது. நம்முடைய மஞ்சள் கொடி, அக்கினி கலசம் பொருந்திய மஞ்சள் கொடியை இதோ நம்முடைய தமிழின தலைவர், அனைத்து சமுதாய மக்களுக்கு உரிமை கோரிய தலைவர், 50 ஆண்டு கால உழைப்பை கொடுத்திருக்கிற கொடி, ஐயாவாலே உருவாக்கப்பட்டு வழிநடத்தி இந்த மாநிலத்தை வழிநடத்த போகும் கொடி இது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுற்றுலாவுக்கு சென்ற இந்திய பெருமக்களை சுட்டுக் கொன்றார்கள். இந்த போரில் நாம் எடுத்த நடவடிக்கைகள் இருந்தாலும் இன்றைக்கு பகல்காம் தீவிரவாதிகள் எடுத்த அந்த தீவிரவாத தாக்குதலாலே மாண்டு போன, இறந்து போன அந்த அன்பு நெஞ்சங்களுக்கு, அந்த சொந்தங்களுக்கு நினைவு கூறுகிற வகையிலே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியை நாம் உயிர் தியாகம், தீவிரவாத கொடுமைகளுக்கு எதிராக இதோ மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே ஒரு நிமிடம் எழுந்து நின்று நீங்கள் திரும்பலாம்.